வணக்கம். ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து காரைமுள். இந்த காரைமுள்ளில் அந்த காயப்புறம் பாருங்கள், சுண்டக்காய் அளவு தான் இருக்கும். இதுக்கு மேலே காய் பறக்காது. இந்த காய் பார்த்திங்கன்னா திங்கிறதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும், தோற்பு சுவையாக இருக்கும். இதை வந்து நம்ம மென்று சுவைச்சி சாப்பிடும்போது இது வந்து நமக்கு வந்து உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது. இப்போ மழை காலத்தில் இப்போ அதிகமாக காய்க்கும். இந்த மழை காலத்தில் உள்ள காய்க்குத இந்த மழை காலத்தில் உள்ள கிளைமேட்டை புறம் தாங்கக்கூடியது. இதில் பாருங்கள், முள் வந்து ரெண்டு முள்ளாக இருக்கும். ரெண்டு முள்ளாக மாற்றி மாற்றி அடுக்கடுக்காக போய்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற ஏரியா வந்து செண்பகத்தோப்பு பக்கத்தில் குட்டத்தட்டி மலையில் இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இது வந்து மரக்காரை. அது வந்து குத்துச்செடி மாதிரி, அதாவது புதர் செடி மாதிரி சிறுசாக வளரும். மரக்காரை வந்து பெரிய மரம் மாதிரி வரும். இதுலேருந்து இன்னும் காய் காய்க்கலை. இந்த காய் வந்து பெரும்பாலும் நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு பெருசாக வரும். இது தின்னா உடனே வாமிட்டு வரும். இதில் முள்ளை பாருங்கள், மூணு முள்ளாக அடுக்கடுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருல மூணு முள்ளாக போய்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ரெண்டு முள்ளாகத்தான் இருக்கும். இது வந்து மரக்காரை. இது வந்து நம்ம இந்த காயோ அல்லது இப்போ வேறுபட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்த மருந்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே வாமிட்டு வர வைக்கிறதுக்கு இந்த காயை கஷாயம் போட்டு குடிக்கலாம், அல்லது வேறுபட்டையவும் கொடுக்கலாம். அதனால் இது வந்து வாமிட்டு தரக்கூடியது. அது வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. அதனால் இது போன்ற வீடியோ நமக்கு நிறையா நம்ம போட போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. இந்த பக்கத்தில் நிறையா இருக்குது. இருந்தாலும் எதுலையாவது காய் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இதில் கூட ஒரு காய் இந்த இருக்குது பாருங்கள், இந்த காய் இருக்குது. இது வந்து இன்னும் பருங்காயாக வரும். அது வந்து சுண்டைக்காய் அளவுக்கு மேலே வராது. இது வந்து இன்னும் கொஞ்சம் பருங்காயாக வரும். இது வந்து மரக்காரை. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா மூலிகைலாம் இருக்குது. அது ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கோம். சுண்டைக்காய் இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் நிறையா இருக்குது. பக்கத்துலேயே இந்த வெள்ளைப்பூ தூக்கி வெண்துத்தி நிறையா இருக்குது. அது மாதிரி வெடத்தலை நிறையா இருக்குது. விஷ்ணு கரந்தி நிறையா இருக்குது. அதனால் இது போன்ற வீடியோ நிறையா பார்த்தாங்க. நிறையா வீடியோ போட போகிறோம். இந்த மழை இந்த ஏரியாவில் நல்ல மழை பெஞ்சிருக்கனால நமது தோட்டமும் அந்த மலை அடிவாரத்தில் அதிகம் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வீடியோ போட போகிறோம். அடுத்து நம்ம மூலிகை கிளாஸில் வந்து நம்ம செண்பகத்தோப்பு அடிவாரத்தில் இருக்கிறத செவந்திப்பட்டி நாடார் இந்து ஒரு உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட தோட்டம்னு போட்டிருக்கோம். அங்கே தான் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அதனால் எல்லோரும் அங்கே வரும்போது அங்கே வந்து புடம் போடுறது, பயிற்சி அரைக்கிறது எல்லாமே அங்கே சொல்லிக் கொடுக்கப்படும். இந்த பார்த்துக்குங்க, இதுக்கு மேலே வந்து வெடத்தலைக்கு மேலே நிறையா பிரண்டை நிறையா இருக்குது. இது வந்து நமக்கு வச்சோலிக்கிறதுக்கு நிறையா பயன்படுது. இந்த பிரண்டையை வந்து நம்ம தனியாக துவையில் வச்சு சாப்பிடும்போது கால்சியம் சத்து அதிகமாக கூடும். அதனால் இது போன்ற வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய வீடியோ போட போகிறோம். நன்றி, வணக்கம்.